பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா ஞாபகம் இருக்குது சிஸ்டர். குஷியா இருக்கேன். அதுவும் 18ஆம் முரளி வேற. சூப்பரா இருந்துச்சு முரளி. அதுவும் பிரம்மா பாபாவுடைய துணையை அனுபவம் செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே சிஸ்டர், வரதானம் சூப்பரா இருந்துச்சு. எப்போ அன்பின் கடல்ல அந்த அலைகள் ஆடிக்கிட்டே இருக்கணும், தந்தையை விட்டு ஒருபோதும் பிரியணுங்கிற திரைய போட்டு விலகிடக்கூடாது, பிரிவினை வந்துடக்கூடாது, எப்பவும் இணைந்த ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர், வாசிக்கலாம் முரளியா? ஓகே பிரதர். நம்மளுடைய பிதாஸ்ரீ பிரம்ம பாபா அவர்களோட அவ்வியக்தமாயி இன்னையிலிருந்து சேவை எல்லாம் விஸ்தாரமான நாள். இன்னைக்கு அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். 18/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. பிதாஸ்ரீ அவர்களுடைய புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் கூறுவதற்கான பாப்தாதாவினுடைய இனிமையான விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார். படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை மற்றும் இலக்கை கூறுவது குருவின் வேலை. முக்தி ஜீவன் முக்தியே இலக்கு ஆகும். முக்திக்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமானது மற்றும் ஜீவன் முக்திக்காக படைப்பின் ஆதி மத்தியமம் அந்திமத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஓகே, அந்த முக்திக்கு என்ன நினைவு யாத்திரை வேணும், ஜீவன் முக்திக்கு அந்த சுயதர்சன சக்கரம், அதாவது படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானம் வேணும். படிப்பினை கொடுக்கறது ஆசிரியருடைய கடமை, இலக்க கூறுவது குருவுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவுற்றது. இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தன்னுடன் இப்படியெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் பிறகு பிறருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். வழியை சொல்வதற்கான தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆக்குவதற்கான கருணையை பிறர் மீதும் காட்ட வேண்டும். குழந்தைகளாகி உங்களுக்கு புண்ணியம் மற்றும் பாவத்தின் ஆழ்ந்த நிலையை பற்றி பாபா புரிய வைத்திருக்கின்றார். புண்ணியம் எது மற்றும் பாவம் எது, தந்தையை நினைவு செய்வது மற்றும் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துவது, இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். சென்டர் திறப்பது, உடல் மனம் பணத்தை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்துவது, இது புண்ணியமாகும். தீய சகவாசத்தில் வந்து வீணான சிந்தனை பரசிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது, இது பாவமாகும். பாவமே சொல்றாரு. ஒருவேளை அது பாவம் எது புண்ணியம் எதுன்னு சொல்றாரு. சென்டரை திறந்து வைக்கிறது புண்ணிய காரியம், தந்தை நினைவு செய்யறது மற்றவங்களுக்கு நினைவு செய்ய வைக்கிறது புண்ணிய காரியம். பாவக்காரியம் எது, பிறரை பற்றி வீணா சிந்தனை செஞ்சுட்டு இருக்குது, விகார சிந்தனையில இருக்கிறது தான் பாவக்காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். பாவ புண்ணியத்துக்கான விஷயம். அடுத்து பிறர் பற்றி சிந்தனை செய்வது பாவக்காரியமா, அது நேரம் வீணாகுது அவ்வளவுதானே தவிர அதுல பாவமும் சேருது அப்படின்னு இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்சது. சரி, நேரம் வீணாகிறதானே இருந்தேன், இப்ப பாவமே சொல்லிட்டாரப்பா. ஆமா, பஞ்சபூதங்களான சரீரம் சிஸ்டர், அது விகாரத்தாலான சரீரம். அந்த சரீரத்தை பாக்குறதே அது தப்புன்னு சொல்றாரு, பாவக்காரியம் தான் அப்படின்னு. ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டிருக்கும் போதே பாவம் செய்து விடுகிறார்கள் என்றால் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து விடுகிறது. என்னவெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அது அனைத்தும் அழிந்து விடுகிறது. பிறகு சேமிப்பிற்கு பதிலாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஞான சொரூப ஆத்ம குழந்தைகளுக்காக பாவ கர்மத்திற்கான தண்டனை கூட 100 மடங்கு ஆகும். ஏனெனில் சத்குருவிற்கு நிந்தனை செய்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆகையினால் இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பாவ கர்மம் செய்ய வேண்டாம். விகாரங்களிடம் அடி வாங்குவதில் இருந்து தப்பித்து இருக்க வேண்டும் என்று தந்தை படிப்பினை கொடுக்கிறார். ஆமா, அதாவது ஞானஸ்வரூப ஆத்மாக்களுக்கு அந்த பாவ காரியம் செய்தா தண்டனை கூட 100 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே, அதான் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அதனால பாவ காரியத்துல இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், பிரதர். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதால் கருணையும் ஏற்படுகிறது. தந்தை அனுபவத்தை சொல்கின்றார். எப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்கின்றோமோ அப்பொழுது முதலில் ஒப்பற்ற குழந்தைகளுடைய நினைவு வருகின்றது. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களோ அல்லது எங்கிருக்கின்றார்களோ, சில நல்ல சேவாதாரி குழந்தைகள் சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஆன்மாவையும் நினைவு செய்து சர்ச் லைட் கொடுக்கின்றோம். இங்கே 2 ஒளிகள் இருக்கின்றனர், 2 ஒளிகளும் இணைந்து இருக்கின்றனர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒளிகள் ஆவார்கள். அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. ஸ்நானம் செய்துவிட்டு ஏகாந்தத்தில் சென்று விட வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மிகுதியாக இருக்க வேண்டும்.
அது நல்ல சேவாதாரி குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு அந்த நினைவு கூட வருது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க 2 லைட் இருக்குது. சிவபாபாவும் இருக்காங்க, பிரம்மா பாபாவும் இருக்காங்க எங்க சூட்சும வதனத்துல. அவங்க அங்க இருந்து லைட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, சர்ச் லைட் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க காலையில எழுந்த உடனே ஸ்நானம் செய்துட்டு, அதாவது குளிச்சுட்டு நினைவு யாத்திரையில சென்றுடணும், ஏகாந்தத்துல அமரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை மற்றும் தன்னுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, இந்த நினைவினுடைய யாத்திரையை ஒருபொழுதும் மறக்க வேண்டாம். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனமாகுவீர்கள். பாவனமாகாமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. ஞானம் மற்றும் யோகமே முக்கியமானதாகும். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன, அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இதில் யோகா என்ற மிகப்பெரிய பாடம் உள்ளது. குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கின்றீர்கள் என்றால் அந்த நினைவின் மூலம் தந்தையின் நினைவு கிடைக்கின்றது. நினைவின் மூலம் குழந்தைகள் தந்தையை கவர்ந்து ஈர்க்கின்றார்கள். பின்னாளில் வரக்கூடியவர்கள் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அதற்கான ஆதாரம் கூட நினைவு ஆகும். அவர்கள் ஈர்க்கின்றார்கள். பாபா இரக்கம் காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? இதில் கூட நினைவு முக்கியமாக தேவை. நினைவின் மூலமாகத்தான் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகிறது, நிறைந்து விடுகிறது. சில நேரம் தந்தை எந்த குழந்தைக்காவது கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் தூக்கமும் கூட கலைந்து விடுகிறது. அதாவது சில நேரம் தந்தை எந்த குழந்தைக்காவது கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் தூக்கமும் கூட கலைந்து விடுகிறது. இன்னாருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்து கொண்டே இருக்கின்றது. கரண்ட் கிடைப்பதனால் ஆயுள் அதிகரிக்கின்றது. சதா ஆரோக்கியமானவர் ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. நடக்கும் பொழுதும், சுற்றி தெரியும் பொழுதும், உணவு சாப்பிடும் பொழுதும், காரியம் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம்னா 24 ஹவர்ஸும் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நினைவு செய்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும், நடந்தாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், என்ன காரியம் செய்துட்டு இருந்தாலும் தந்தை நினைவு இருந்துகிட்டே இருக்கணும், தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானம் யோகம் தான் மிகவும் முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் உங்களுக்கு இருக்குது, யோகமும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோகத்தின் மூலமா தான் உங்களுக்கு கரண்ட் கிடைக்குது, பாவ கர்மங்கள் அழியுது, மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்க முடியுது, அவங்களையும் பலமுடையவர்களா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சக்தி, அதாவது நீங்க எப்ப நினைவுல இருக்கீங்களோ அப்ப பாபா கூட கவர்ச்சி அடைகிறாரு அந்த குழந்தைகளை பார்த்து அப்படின்னு சொல்றாரு. நம்ம நினைவுல இருந்தாலே போதும், பாபா அவரா கவர்ச்சி அடைகிறாராம். அப்ப அதான் ஆத்ம உணர்வுல மட்டும் இருங்க, பரமாத்மாவின் சக்தி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாரு இல்லையா? உங்களுக்கு கரண்ட் கிடைக்குது. பாபாவுக்கு அந்த அதனது கரண்ட், அதாவது யோக சக்தி இல்லாத குழந்தைகளை பார்த்து இரவுல கூட நம்ம சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நினைவு இருந்துகிட்டே இருக்குது. அதனால அவருக்கு தூக்கம் கூட கலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாக்காரத்திலயும் சொல்லுவாங்களே, பிரம்ம பாபா கொஞ்ச நேரம் தான் தூங்குவாரு, மற்ற நேரம்லாம் நைட்டு ஃபுல்லா குழந்தைங்களுக்கு சக்தி கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அடுத்து கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இரவு கூட கண் விழித்திடுங்கள். அதிகாலை எழுந்து எந்த அளவு, இரவு கூட கண் விழித்திடுங்கள். அதிகாலை எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு ஈர்ப்பு இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தையின் சர்ச் லைட் கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பது. பிறகு இதை கிருபை என்றும் சொல்லலாம், ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம். இது அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு ஆகும். எது நடக்கிறதோ அது சரியானதே. படைப்பாளருக்கு நாடகம் கண்டிப்பாக பிடித்திருக்கும் இல்லையா? இப்ப அதுல ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த ஆன்மாவை நினைக்கிறதே பாருங்க, அது சர்ச் லைட் கொடுக்குற மாதிரி தான். அப்ப நான் இங்க இருக்கேன், நான் உங்களை சரீரமா பார்க்காம ஆத்மாவை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் உங்களுக்கு சர்ச் லைட் கொடுக்கறது மாதிரி தான். அதான் பாபா சொல்றாரு, சர்ச் லைட்னா ஆத்மாவை நினைவு செய்வது கூட சர்ச் லைட் தான். அப்ப அந்த ஆத்மாவும் உங்களுக்கு அருகாமையில ஈர்க்கிறீங்க. அது போல பாபாவும் குழந்தைங்களுக்கு சர்ச் லைட்டை கொடுத்து எனக்கு அருகாமையில ஈர்க்கிறேன்னு சொல்றாரு சிஸ்டர். தெரியும், வாசிங்க, எடுத்து புரியும். நாடகம் கண்டிப்பாக பிடித்திருக்கும் இல்லையா? என் படைப்பாளரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும். இந்த நாடகத்தில் தந்தை ஒரே ஒரு முறை குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்போடு சேவை செய்வதற்கு வருகின்றார். தந்தைக்கோ அனைத்து குழந்தைகளும் அன்பிற்குரியவர்கள் ஆவார்கள்.
சத்தியுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். விலங்குகளும் அன்பாக இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்பில்லாமல் எந்த விலங்கும் இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடலாக வேண்டும். இங்கே ஆனீர்கள் என்றால் அந்த சமஸ்காரம் அழிவற்றதாகிவிடும். கல்பத்திற்கு முன்பு போலவே அப்படியே மீண்டும் அன்பானவர் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எப்பொழுதாவது யாராவது ஒரு குழந்தையின் கோபமான சப்தத்தை கேட்டால், குழந்தாய், கோபப்படுவது சரியல்ல, இதனால் நீங்கள் துக்கமடைவீர்கள், பிறரையும் கூட துக்கப்படுத்துவீர்கள் என்று தந்தை படிப்பினை கொடுக்கின்றார். தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒருபொழுதும் துக்கம் கொடுக்க கூடாது. மிக மிக அன்பானவர் ஆக வேண்டும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை, பிறருக்கும் கூட நன்மை ஏற்படும். இங்க மாஸ்டர் அன்பு கடலா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புதான் இந்த சம்ஸ்காரத்தை தான் நீங்க சத்தியுகத்துக்கு எடுத்துட்டு போக போறீங்க. அங்க எல்லாருமே அன்பானவர்களா இருப்பாங்க. விலங்குகள் கூட எல்லா இடத்திலும் அன்பாக இருக்கும். இப்ப தந்தையை நீங்க அன்பா நினைவு செய்யறதன் மூலமா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிது. கூடவே அந்த ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு சத்தியுகத்துக்கும் போகும். அப்ப நீங்க அன்பு ஸ்வரூபமா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகே. இப்பொழுது உலகத்தின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். உலகத்தின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய சகயோகத்தினால்தான் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும். எவ்வாறு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மிக அன்பானவராக இருக்கின்றாரோ அவ்வாறு தந்தைக்கும் கூட ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் தான் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர் ஆவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை எதிரில் இருக்கின்றார். உங்களுடனேயே சாப்பிடுவேன், உங்களுடனேயே அமர்வேன். சிவபாபா இவருக்குள் வந்து இனிமையான குழந்தைகளே, தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட்டு என் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகம், பழைய தேகம் அழிய போகிறது. நீங்கள் இறந்து விட்டால் உலகமும் இறந்து விட்டதாகும் என்ற பழமொழியும் உள்ளது. முயற்சிக்காக சங்கம யுகம் சமயம் குறைவாகவே உள்ளது. பாபா இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். எதுவரை தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகுமோ அதுவரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். பிறகு புது உலகத்திற்கு மாற்றலாகி விடுவீர்கள். பாபா எவ்வளவு அகங்காரமற்ற குழந்தைகளாகி உங்களுடைய சேவை செய்கின்றார். குழந்தைகளாகி நீங்களும் கூட அந்த அளவு சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்கேயாவது தன் வழியை காண்பித்தால் அதிர்ஷ்டம் துண்டித்து விடும். பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரி ஆவீர்கள். ஈஸ்வரனின் பேரன் பேத்திகள் ஆவீர்கள். அவரிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு பதவி அடைவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி அதிகமாக தேவை. தந்தையினுடைய முதல் கட்டளையே அசரீரி ஆகுக, ஆத்மா அபிமானி ஆகுக என்பதாகும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது என்ன அழுக்கு படிந்துள்ளதோ அது நீங்கிவிடும். உண்மையான தங்கம் ஆகிவிடுவீர்கள். பாபா, ஓ இனிமையான பாபா, நீங்கள் என்னை தன்னுடையவராக்கி அனைத்தையும் ஆசையாக கொடுக்கின்றீர்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். பாபா ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் கொடுக்கறாரு. தேகம் மற்றும் தேகத்தின் உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள்ல இருந்து விடுபடுங்க அப்படின்னு. இதுல இருந்து விடுபட்டாதான் உங்களால ஆத்மாபிமானியா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மாபிமானி ஆகும் போதுதான் தந்தை கிட்ட இருந்து உங்களால ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஓகே. ஆஸ்தியை எவரும் பறிக்க, அதாவது குழந்தைகளை நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும். இந்த ஆஸ்தியை எவரும் பறிக்க முடியாது. இந்த அளவு குழந்தைகளாக உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். நீங்கள் தான் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடிய லைட் ஒளி, அதாவது ஹவுஸ், லைட் ஹவுஸ் ஆவீர்கள். எழும் பொழுதும் அமரும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகி இருங்கள். குழந்தைகளே, இப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது என்று பாபா கூறுகின்றார். ஒரு நாழிகை 24 நிமிடங்கள், அரை நாழிகை 12 நிமிடங்கள், எவ்வளவு முடியுமோ ஒரு தந்தையை நினைவு செய்வதில் ஈடுபடுங்கள் மற்றும் பிறகு சாட்டை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். அதான் அரை நாளிகைங்கிறது 12 நிமிஷம்னு சொல்றாரு பாருங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். எந்த அளவுக்கு நினைவுல இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சார்ட் அதிகரிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்குமே என்னங்க சிஸ்டர், 24 நிமிடங்கள் ஒரு நாளிகை. ஒரு நாளிகையா? 24 நிமிடம்னா அரை மணி நேரம் கிட்ட வருது. 25 நிமிஷம் நினைக்கிறது. அது ஒரு நாளிகைன்னு சொல்லுவாங்க.
அப்ப 12 நிமிஷம்ன்றது அரை நாளிகை. எந்த அளவுக்கு நினைவு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க சார்ட்டை கரெக்டா வச்சு எழுதிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அரை நாளிகைனா இப்போ ஒரு 12 நிமிஷம் நினைச்சேன், அப்புறம் ஒரு 12 நிமிஷம் நினைச்சேன்னா சேர்ந்துருச்சு இல்லையா ஒரு நாளிகை. அப்ப அந்த நாளிகை கணக்குல சார்ட் வைக்க சொல்றாரு பாபா. அது அப்ப இருந்துச்சு போல, இப்ப நம்ம ஹவர்ஸ் கணக்குலயே வச்சுக்கலாம் சிஸ்டர். அதான் ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். ஹவர்ஸ் கணக்குல மைண்ட் வந்து செட் ஆகுறது ஒரு 1/2 மணி நேரம்னா ஓகே, கொஞ்சம் இருந்துடலாம் நம்ம. சரிங்க சிஸ்டர். இல்ல 1/2 hour அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல மினிட்ஸ் கணக்குல கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே பிரதர். இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியான மற்றும் அன்பான ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் உள்ளத்தில் இருந்து அன்பான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். அவ்வியக்த மகா வாக்கியம் நிரந்தர யோகி ஆகுக. எவ்வாறு ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது, அது போலவே ஒரு நொடியில் சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள் மற்றும் பிறகு ஒரு நொடியில் சரீரத்தில் இருந்து கடந்த அசரீரி ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இந்த நொடி சரீரத்தில் வந்தேன், பிறகு அடுத்த நொடி அசரீரி ஆகிவிட்டேன். இந்த பயிற்சி செய்ய வேண்டும். இதையே கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. இது ஈஸியா ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர். எப்படின்னா, சரீரத்துல நான் இருக்கேன், ஆத்மா மட்டும் சரீரத்துல இருந்து விடுபட்டு வெளியே வருது, மறுபடியும் உள்ள போயிடுது, வெளியே வருது உள்ள போயிடுது, வெளியே வருது உள்ள போயிடுது. இந்த பயிற்சி ஒரு 10 தடவை செஞ்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சொல்லும் பாபா இப்ப சொல்றாரு பாத்தீங்க இல்லையா, ஒரு நொடியில அசரீரியாய் வெளியே வரணும், ஒரு நொடியில சரீரத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது செஞ்சு பார்த்தோம்னா நல்லா சூப்பரா இருக்கும் சிஸ்டர். அதான் பாபா சொல்றாரு. அப்பதான் நம்ம அசரீரி ஆத்மா தான், இந்த சரீரம் வெறும் ஜடம் பொருள் தான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பதான் தேக உணர்வுல இருந்து விடுபட்ட பரிஸ்தாவாவும் ஆக முடியும். இந்த பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிறார். சரி வாங்க. இதையே கர்மாதீத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு ஒரு ஆடையை அணிவது அல்லது அணியாமல் இருப்பது அவரவர் கையில் உள்ளது. அவசியம் ஏற்பட்ட பொழுது அணியப்பட்டது, அவசியமற்ற பொழுது களையப்பட்டது, அதாவது மாற்றப்பட்டது. இது போன்ற அனுபவம் இந்த சரீரம் என்ற ஆடையை தாரணை செய்யும் பொழுதும் மற்றும் களையும் பொழுதும் இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், காரியம் நிறைவுற்றது மற்றும் ஆடையை கலைந்து விட்டார்கள் என்பது போல் கர்மம் செய்யும் பொழுதும் அனுபவம் இருக்க வேண்டும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் சரீரம் மற்றும் ஆத்மா ஆகிய இரண்டும் தனித்தனியாக அனுபவமாக வேண்டும். எவ்வாறு அந்த ஆத்மாவும் சரீரமும் எப்பவும் தனித்தனியா தான் அனுபவமாகணும். அதுக்குத்தான் அந்த செய்பவன்ற பயிற்சி இருக்குது. ஆத்மா நான் செய்விப்பவன், இந்த கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அப்படின்னும் போது ஆத்மா சரீரம் தனித்தனியா பிரிஞ்சிடும். எப்பவுமே அந்த ரூபத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் பரிஸ்தா. ஆத்மா உணர்வுல இருக்கக்கூடிய, தேகத்துல இருந்தாலும் விடுபட்ட நிலையில இருக்கக்கூடிய பரிஸ்தா ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அந்த விஷயத்துக்காக சொல்றாரு பாபா. எப்போ இந்த நிலையில இருங்க, கர்மம் செய்தாலும் தேகத்தின் உணர்வுல வரக்கூடாது, இது கர்மேந்திரியங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள்ன்ற உணர்வுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்ப வேலைக்காரர்களுக்கு ஆத்மா அடிமையாகாம இருக்கும், எப்போ ஆத்மா உணர்வுல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர் வாசி. தனித்தனியாக அனுபவமாக வேண்டும். எவ்வாறு ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, ஆனால் இந்த பயிற்சி யாரால் செய்ய முடியும், யார் சரீரத்துடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தத்தில் என்னவெல்லாம் விஷயங்கள் உள்ளனவோ, சரீரத்தின் உலகம் சம்பந்தம் மற்றும் அநேக பொருட்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றில் இருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருப்பார்களோ, கொஞ்சம் கூட பற்று இருக்காதோ அவர்களே விடுபட முடியும். ஒருவேளை சூட்சும சங்கல்பத்தில் கூட லேசான தன்மை இல்லை, விடுபட முடியவில்லை என்றால் பற்றற்ற தன்மையின் அனுபவம் செய்ய முடியாது. எனவே அது பாருங்களேன், நம்ம சொல்றதுதான் இருக்குது பாருங்களேன். தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம், இதுல இருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். நூலளவு கூட அதன் மீது எந்தவித பற்றுதலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்பதான் பற்றற்ற நிலை ஏற்படும். பற்றற்ற நிலைதான் பரிஸ்தாவி நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த 4 விஷயம் இல்லாம இருக்கும் போதுதான் பரிசாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நூலளவு கூட பற்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். பற்று இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதன் பக்கமே கவர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம இங்கிட்ட ஆத்ம உணர்வுல போக முடியாம இருக்கும். ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், இப்போ புறாவோ ஏதோ பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கால்ல சின்னதா ஒரு நூலை போட்டு கட்டிட்டோம்னா என்ன ஆகும், அதெல்லாம் பறக்க முடியாது. அது போலதான் இதனுடைய ஒரு நூலளவு கவர்ச்சின்னு சொல்றது. சரிங்க சிஸ்டர், அடுத்து வாசிங்க. பற்று இருந்தா கூட ஆத்மாவால பறக்க முடியாது. ஆமா, அதான் அந்த 4 விஷயங்கள்ல கவனம் இருக்கணும்.
ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள புத்திக்குள்ள போயிருச்சுன்னா பறக்க முடியாது நம்மளால, சரியா? அதனாலதான் நடக்கிறது நடந்துட்டு போகட்டும், டிராமா படி எல்லாம் இந்த தேக உலகத்துல நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் ஆத்ம உணர்வுல இருந்து எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்துக்கிட்டே இருக்கணும். மனதுக்கு 2 காரியம் தான் சிஸ்டர். ஒன்னு மன்மனாபவ, இன்னொன்னு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, அது ஸ்லோகன்ல வரும், நம்ம பார்க்கலாம். இப்ப சரி, நீங்க வாசிங்க. இப்ப அனுபவம் செய்ய முடியாது. பற்றற்ற தன்மையின் விடுபட முடியவில்லை என்றால் பற்றற்ற தன்மையின் அனுபவம் செய்ய முடியாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் பற்றற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நிலையில் இருப்பதனால் மற்ற ஆத்மாக்களும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவம் ஆகும். மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவம் ஆகும். அனுபவம் செய்வார்கள். நீங்க விடுபட்டு இருக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு கூட நாம கூட இவங்களை போல முயற்சி செய்யற தூண்டுதல் வரும். அவங்களுக்கும் அனுபவம் ஆகும். இவங்க விடுபட்டு இருக்காங்க, தேகத்துல இருந்தாலும் விடுபட்டு இருக்காங்க அப்படின்ற உணர்வு வரும். எப்படி பிரம்மா பாபா இறுதி நேரத்துல பார்த்தாங்க இல்லையா, இவர் விடுபட்டு பேசுறாரு, விடுபட்டு இருக்காரு, சரீரத்தின் உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்காரு பாபா அப்படின்னு. அதே போல நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சூப்பரா போயிட்டு இருக்குது. எவ்வாறு யோகத்தில் அமர்ந்திருக்கும் சமயம் இந்த ட்ரில் செய்விப்பவர்கள் விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்று சில ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகிறது அல்லவா? அதுபோல் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஃபரிஸ்தா நிலையின் காட்சி கிடைக்கும். இங்கே அமர்ந்து இருக்கும் பொழுதும் அநேக ஆத்மாக்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய சத்தியுக குடும்பத்தில் நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி ஆகிய இரண்டும் சேர்ந்து காட்சியாக கிடைக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க, காட்சி கிடைக்கும்ன்றது. நெருக்கத்துல வரவங்க, அதுவும் சத்தியத்துல ஏற்கனவே தேவதையா வாழ்ந்திருப்பாங்களே, நம்ம கூட வாழ்ந்த ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் கணக்கு கணுசாரமா பக்கத்துல நெருக்கமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உங்களுடைய பரிசுத்தாவின் காட்சியோ இல்ல அந்த சத்தியத்துல தேவதையா இருக்கும்போது ஒரு சரீரத்தின் காட்சி இருக்கும் இல்லையா, அது கூட அனுபவமாகும்னு சொல்றாரு. இரண்டும் சேர்ந்து ராஜ்ய பதவி, எதிர்கால ராஜ்ய பதவி, பரிசுத்த ரூபம் இரண்டும் சேர்ந்து காட்சியாக கிடைக்கும். எவ்வாறு ஆரம்பத்தில் பிரம்மாவை பார்க்கும் பொழுது சம்பூர்ண சுரூபம் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிய இரண்டையும் சேர்த்து காட்சியாக பார்த்தார்கள், அது போன்று இப்பொழுது அவர்களுக்கு உங்களுடைய இரட்டை ரூபத்தின் காட்சி கிடைக்கும். எந்த வரிசை கிரமமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வி, அவரே சொல்லிட்டாரு வரிசை கிரமமாக, வரிசை கிரமமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வீர்களோ அப்பொழுது உங்களுடைய இந்த இரட்டை காட்சி கிடைக்கும். இப்பொழுது இந்த முழுமையான பயிற்சி செய்து விட்டால் அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். முழுமையான பயிற்சி செய்து விட்டால் இங்கு அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். என்ன சிஸ்டர், என்ன செய்தி? அதை இன்னொருத்தர படிக்கிறேன் பாருங்களேன். வரிசை கிரமமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வீர்களோ அப்போது உங்களுடைய இந்த இரட்டை காட்சி பரிசா மற்றும் இந்த ராஜ்ய காட்சி கிடைக்கும். இப்பொழுது இந்த முழுமையான பயிற்சி செய்துவிட்டால் இங்கு அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். அங்கிருந்து எங்க இருந்து சிஸ்டர் படிப்போம். அங்கிருந்துன்னு இந்த ராஜ்ய பதவியில இருக்கவங்க நம்மளுடைய நெருக்கத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க நினைக்கிறேன். செய்து விட்டால் இங்கு அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும் என்று எவ்வாறு ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது கூட அநேக நெருக்கமாக வரக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைத்தது அல்லவா, அது போன்று இப்பொழுதும் காட்சி கிடைக்கும். மஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைக்கும்ன்றத சொல்றாரு. அங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், அப்புறமேல அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு கூட தெரியும் உங்களுடைய அந்த சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் பக்தர்களா இருக்காங்க, தேவி தேவதா ரூபத்திலான வழிபட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேவதைகளின் ரூபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இங்கு அமர்ந்து இருக்கும் பொழுதும் உங்களுடைய சூட்சும சுரூபம் எல்லையற்ற சேவை செய்யும். இப்பொழுது இந்த சேவையை எஞ்சி உள்ளது. சாகாரத்தில் அனைவரும் உதாரணத்தை பார்த்துள்ளீர்கள். அனைத்து விஷயங்களும் வரிசை கிரமமாக நாடகத்தின் அனுசாரம் நடைபெற வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுயம் ஆகாரி அதாவது பரிஸ்தா சொரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களுடைய பரிஸ்தா ரூபம் சேவை செய்யும். ஆத்மாவிற்கு முழு உலகத்தை சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு சமயம் ஆகிறது. ஆக இப்போது உங்களுடைய சூட்சும சுரூபம் கூட சேவை செய்யும். ஆனால் யார் இந்த விடுபட்ட ஸ்திதியில் இருப்பார்களோ, சுயம் பரிஸ்தா ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுடைய சூட்சும ரூபம் சேவை செய்யும். சூட்சும ரூபத்துல இருந்து எல்லாருக்கும் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு.
ஆத்மா இந்த முழு சக்கரத்தையும் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குது? ஒரு செகண்ட்ல சுத்தி வந்துரும் இல்லையா? ஆத்மா போச்சுன்னா சரீரத்தினாலதான் சுத்தி வர்றதுக்கு தான் 84 பிறவிகள் தேவைப்படுது. அதாவது 5000 வருஷம் தேவைப்படுது. ஆனா இந்த சமயத்துல சங்கம யுக சமயத்துல ஒரு நிமிஷத்துல சுத்தி வந்துடலாம் இல்லையா? அது போல பரிசுத்த ரூபத்தின் மூலமா இந்த முழு உலகத்தையும் ஒரு செகண்ட்ல சுத்தி வந்துடலாம். அப்ப எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியா அந்த சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு சொரூபத்தையும் நம்ம நினைவு செஞ்சோம்னா ஒரு 5 செகண்ட்ல நினைவு செஞ்சிடலாம்ல சிஸ்டர்? நான் அது சரீரத்துல இருக்கும் போதே அந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஆத்மா சூட்சும ரூபத்துல இருக்கும்போது இன்னும் அதிக அளவுல சேவை நடக்கும் இல்லையா? அதான் உங்களுடைய சொரூபத்தின் மூலமா அந்த ஆக்காரி சொரூபத்தின் மூலமா சேவை செய்யுங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இருப்பார்களோ சுயம் பரிசுத்த ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுடைய சூட்சும ரூபம் சேவை செய்யும். ஆரம்பத்தில் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பரிசுத்த ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் புருஷார்த்தி நிலை ஆகிய இரண்டும் தனித்தனியாக காட்சி கிடைத்தது. எவ்வாறு சாகார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவினுடைய தனித்தனியான காட்சி கிடைத்ததோ அது போன்று ஒப்பற்ற குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும். குழப்பம் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது சாகார சரீரத்தின் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது மற்றும் இந்த சேவையின் மூலமே பிரபாவமும் ஏற்படும். அது ஒப்பற்ற குழந்தைகள் சொல்றாரு பாருங்க. யாரிடம் ஒப்பிடவே முடியாது அந்த குழந்தைங்க. அதான் ஒப்பற்ற குழந்தைகள் அப்படின்னு. சரி, அடுத்து என்ன சொன்ன இருக்குன்றாரு. அதாவது நம்ம அந்த சூட்சும பரிசா சொரூப அந்த சூட்சும உடலால செய்ய வேண்டிய சேவைதான் பாக்கி இருக்கு. அதை இப்ப பயிற்சி பண்ணுங்கன்றாரு. ஆமா, பாக்கி எல்லா சேவையும் சொல்லிட்டோம், சொல்லியாச்சு, பழக காமிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா உண்மையான சேவை பாக்கி இருக்கிறது வந்து இப்ப இந்த நம்ம காட்சி ரூபத்தை வெளிப்படுத்துறதுதான். நம்ம பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் செய்யறது ஒண்ணுதான் பாக்கி இருக்குது. குழப்பம் ஏற்படுமோ அப்பொழுது சாகார சரீரத்தின் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது மற்றும் இந்த சேவையின் மூலமே பிரபாவமும் ஏற்படும். எவ்வாறு ஆரம்பத்தில் கூட காட்சி மூலமே பிரபாவம் ஏற்பட்டதல்லவா? மறைமுகமான அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று இறுதியிலும் கூட இதே சேவை நடக்க போகிறது. தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தின் காட்சி தனக்குத்தானே கிடைக்கிறதா? இப்பொழுது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது பரமாத்மாவை குறைவாகவே அழைக்கின்றார்கள். சக்திகளை அழைக்கும் வேகம் தீவிரத்துடன் ஆரம்ப முடியாது. பக்தி அதிகமாயிட்டுங்கிறாரோ? ஆமா, இல்ல பரமாத்மாவை யாரும் கூப்பிடுறது இல்ல. பதித்தப்பாவை நிறைய வாருங்கள் அப்படிலாம் கூப்பிடுறது இல்ல. சக்திகளின் பூஜை தான் அதிகமா இருக்குது. கோயில் கோயிலா எங்க மாரியம்மன் கோயில் அதெல்லாம் இருக்குல்ல, தெருவுக்கு தெரு மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா? சக்திகளின் பூஜை தான் அதிகமாயிருச்சு. தேவி தேவதைகளை தான் எல்லாரும் அழைச்சிட்டு இருக்காங்க, வந்தியங்களை காப்பாத்துங்க அப்படின்னு. பரமாத்மா யாரும் அந்த அளவுக்கு நினைவு செய்யறது இல்லைன்னு சொல்றாரு. அதாவது லிங்க ரூபத்துல இருக்க சிவனை யாரும் நினைவு செய்யறது இல்லை இல்லையா அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். ஆனா எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கதான் செய்யுது. எல்லா கோயிலையும் கூட்டம் இருக்கதான் செய்யுது சிஸ்டர். ஆனா இப்ப இந்த மார்கழி மாசம் இல்லையா, சொர்க்க வாசல் திறக்கிறது லட்சுமி நாராயணன் கோயில்ல தானே அதிகமா இருக்குது கூட்டம். அதுக்காக சொல்றாங்க. அதாவது தேவி தேவதைகளை அழைக்கிறது உருவமா இருக்கனால உங்களுக்கு ஈஸியா இருக்குது. ஆமா, ஆத்ம ரூபத்துல இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. சக்திகளை அழைக்கும் வேகம் தீவிரத்துடன் ஆரம்பமாகிவிட்டது. எனவே அப்பேற்பட்ட பயிற்சியை இடையிடையில் செய்ய வேண்டும். இந்த பழக்கம் ஏற்படுவதனால் பிறகு மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும். ஒரு நொடி ஆத்மா சரீரத்தில் இருந்து விடுபட்டுவிடும் பழக்கமாகிவிடும். இப்பொழுது இந்த முயற்சியை செய்ய வேண்டும். நிகழ்கால சமயத்தில் மனன சக்தி மூலம் ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிறைப்பதற்கான அவசியம் உள்ளது. அப்போது மூழ்கி இருக்கும் நிலை இருக்கும் மற்றும் தடை விலகிவிடும். சிந்தனை செய்யணும்னு சொல்ற மனன சக்தி, சிந்தனை செய்யக்கூடிய சக்தி, மனன செய்யும் சக்தினாலதான் நீங்க மூழ்கி இருக்க அனுபவத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அன்புல மூழ்கி இருக்கணும்னா ஞானத்தின் சிந்தனை நடந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் பாபாவனுடைய அன்புல மூழ்கக்கூடிய அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. மூழ்கி இருக்கும் நிலை மற்றும் தடை விலகிவிடும். எப்பொழுது ஆன்மீக தன்மையின் பக்கம் வேகம் குறைந்து போகிறதோ அப்பொழுது தடைகளின் அலை வருகிறது. எனவே நிகழ்கால சமயத்தில் சிவராத்திரியின் சேவைக்கு முன்னதாக தனக்குள் சக்தியை நிறைப்பதற்கான வேகம் தேவை. யோகத்திற்கான நிகழ்ச்சிகள் நடத்துகின்றீர்கள், ஆனால் யோகத்தின் மூலம் சக்திகளை அனுபவம் செய்விப்பது இப்பொழுது இத்தகைய வகுப்புகளின் அவசியம் உள்ளது. நடைமுறையில் தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால் பிறருக்கு பலம் கொடுக்க வேண்டும். வெளிப்படையான சேவைக்கான திட்டத்தை மட்டும் யோசிக்க கூடாது. ஆனால் அனைத்தின் பக்கமும் முழுமையான கவனம் தேவை.
யார் நிமித்தமாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பூந்தோட்டம் ம், எந்த விஷயத்தில் பலவீனமாக உள்ளது என்ற இந்த சிந்தனை வர வேண்டும். ம், யார் நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பூந்தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக உள்ளது என்ற இந்த சிந்தனை வர வேண்டும். ம், எந்த விதத்திலாவது தன்னுடைய பூந்தோட்டத்தின் பலவீனத்தின் மீது கடுமையான பார்வை வைக்க வேண்டும். நேரத்தை கொடுத்தாவது பலவீனங்களை அழிக்க வேண்டும். எவ்வாறு சாக்கார ரூபத்தை பார்த்தீர்கள்? ஏதாவது அப்படி ஒரு அலை வரும் சமயமாக இருந்தால் பகல் இரவாக சகாச சக்தி கொடுக்கும் விசேஷ சேவை நடைபெற்றது. ம், விசேஷ திட்டங்கள் போடப்பட்டன. பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பதற்கான விசேஷம் கவனம் இருந்தது. ம், அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவமும் ஏற்பட்டது. இரவெல்லாம் கூட சமயம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்குள் சகாஷை நிறைப்பதற்கான சேவை நடந்தது. எனவே இப்பொழுது விசேஷமாக சகாஷ் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். ம். லைக் ஒலி ஹவுஸ், மைட், சக்தி இருங்க ஹவுஸ். சிஸ்டர், சொல்லிடலாம். அந்த பூந்தோட்டம்னு சொல்றது எல்லா ஆத்மாக்களின் தோட்டம். அதாவது எல்லாரும் குரூப்பா இருக்கோம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மலர். அப்ப எல்லாருக்குள்ளயும் அந்த பலகீனங்கள் போகணும்னா சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சக்காஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படியாவது அந்த பலகீனங்கள் எல்லாருக்குள்ளயும் போயே ஆகணும். அதுக்கு அந்த யோக சக்தியின் மூலமா இருந்து அந்த சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்துட்டே இருக்கணும்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, சரி சிஸ்டர், வாசிங்க. ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. இரவெல்லாம் கூட சமயம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்குள் சகாஷ் நிறைப்பதற்கான சேவை நடந்தது. எனவே இப்பொழுது விசேஷமாக சகாஷ் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். லைட், மைட், ஹவுஸ் ஆகி இந்த சேவையை குறிப்பாக செய்ய வேண்டும். அப்பொழுதே நாலாபுறங்களிலும் ஒளி மற்றும் சக்தியின் பிரபாவம் ஏற்படும். இப்பொழுது இதுவே அவசியமானது. எவ்வாறு ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு உதவி செய்து மேலே உயர்த்தி விடுகின்றார். அதுபோல நிகழ்கால சமயம் தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் யாரெல்லாம் பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விசேஷமாக சகாஸ் கொடுக்க வேண்டும். பாருங்க, சொல்லியிருக்காரு பாருங்க. பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் சம்பந்தம் தொடர்புல வரவங்களுக்கும் சக்காஸ் கொடுத்து அவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு செல்வந்தர் பெரிய செல்வந்தரா இருக்காருன்னா தன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களையும் முன்னேற்றத்துக்கான முயற்சி செய்வாரோ, நீங்க தந்தைகிட்ட இருந்து சக்தி, ஞானம், குணம், சக்தின்னு நிறைஞ்சவங்களா இருக்கீங்க. எல்லாம் நிரம்பிய செல்வந்தர்களா இருக்கீங்க. சூட்சும செல்வங்களால் நிரம்பியவங்களா இருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் காலியா இருக்காங்க. அப்ப காலியா இருக்கவங்களுக்கு உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள நிறைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சேவை எதன் மூலமா நடக்கணும்? சக்காஸ் மூலமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சிஸ்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சிஸ்டர். பக்கத்துல இருக்கவங்க, சுத்தி உள்ளவங்க, நெருக்கத்துல வர்றவங்க, சம்பந்தம் தொடர்புல இருக்கவங்க எல்லாரும் சூட்சும சரீரத்தையும் எமர்ஜி செஞ்சு அவங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, இதுதான் ஸ்ரீமத்தும் கூட. சம்பந்தம் தொடர்பா வரவங்களுக்கு எல்லாருக்குமே சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். அதுதான் ஸ்ரீமத். சுப பாவனை வைங்க, சுப காமனை வைங்க, ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சேவை செய்யுங்க. சக்காஸ்னா என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். தந்தை கிட்ட இருந்து வாங்கிய யோக பலத்தை தானமா கொடுக்கறோம். எல்லாமே ஆசீர்வாதம் தானே. அன்பின் ஆசீர்வாதம், அமைதியின் ஆசீர்வாதம், சக்தியின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அடுத்து அப்பா வரதான சொல்றாங்க. 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக. நிகழ்கால சமயம் 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய ரூபத்திற்கான பாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஆத்மா இல்லாமல் புஜங்கள் எதுவும் செய்ய முடியாதோ அவ்வாறு பாப்தாதா இல்லாமல் புஜங்களாகிய குழந்தைகள் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய சகயோகம் இருக்கின்றது. எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கின்றதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நொடியில் துணையாக கூடவே இருக்கின்றார்கள். ஆகையினால் ஒரு பொழுதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள். அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், புகழ் பாடுங்கள், ஆனால் காயமடைய வேண்டாம். தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யேற்ற சொரூபம் சேவையில் சிநேகி சொரூபம். தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யேற்ற சொரூபம் சேவையில் சிநேகி ஆகுங்கள். ஓகே, பிரம்மா பாபா இப்ப 1000 புஜங்களுடைய இருக்கார். அந்த சொரூபத்துல இருக்கக்கூடிய பாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி ஆத்மா, அதாவது
அதாவது ஆத்மா இல்லாம புஜங்களால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதோ, அதே போல பாப்தாதா இல்லாம புஜங்களாகிய குழந்தைகளாகிய உங்களாலையும் எந்த சேவையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா காரியத்திலும் தந்தையின் சகயோகம் தேவை. அப்ப தந்தையின் சகயோகம் இருக்கிறதுனாலதான் நீங்க நல்ல விதத்துல சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஆடுங்கள் பாடுங்கள், அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள் பாடுங்கள். அதாவது இருங்க வரேன். தந்தையினுடைய சகயோகம் இருக்கின்றது. எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கின்றதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம், நம்ம வைக்கிற சங்கல்பமும் ஒவ்வொரு இருக்கின்றார்கள் 2 பேரும் சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு பொழுதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள். அன்பு கடலின் அவங்களையும் நம்மளையும் பாப்தாதாவையும் நம்மள்ட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்றாங்க. அன்பு கடலின் நாமளும் பாப்தாதா கிட்ட பிரிச்சிடக்கூடாது. நானும் பாப்தாதாவும் அப்படின்னு தான் எல்லாருமே எடுத்துக்கணும். அத நம்ம பாப்தாதா கிட்ட இருந்து பிரிஞ்சிடக்கூடாது. திரைய போட்டு மறைச்சிடாதீங்க, பிரிவினைங்கிற திரைய போட்டு விலகி போயிடாதீங்க, எப்பவுமே அந்த அன்பு கடலை ஆடிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அன்பு கடலை ஆடிட்டே இருங்க. ஆடுங்கள் பாடுங்கள் ஆனால் காயம் அடைய வேண்டாம். ஓகே, புகழ் பாடுங்கள் ஆனால் ஒருபோதும் காயம் அடையாதீங்க, அதாவது ஹார்ட் ஃபெயில் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரிச்சுட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே காயம் அடைஞ்சிருவோம் இல்லையா? அத சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, ஹார்ட் ஃபெயில் ஆயிடும். அப்புறமேல என்ன சிஸ்டர் சொன்னாரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட்? ஆனால் காரியமடைய வேண்டாம், தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யட்ச சுரூபம் சேவையில் சிநேகியாகுங்கள். சேவையில சிநேகியாகுங்கள், அதுதான் தந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்றாரு. தந்தை உங்க மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அப்ப நீங்க அவருக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்னா தந்தையின் சேவையில சிநேகியாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. சேவையில வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சிநேகம் உடையவர்களா இருங்க, அதுதான் தந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சி தான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரம். அசரீரி பயிற்சி தான் மெயினா சொல்லியிருக்காரு. அசரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சி, அனுபவிக்கணும், அனுபவம் செய்யணும், இல்ல பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் நம்பர் முன்னால் வருவதற்கான நம்பர் 1 வருவதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இப்ப நான் 1,00,000 இருக்கேன் வச்சிருக்கோங்களேன், அசரீரி பயிற்சி செஞ்சா நம்ம நம்பர் முன்னாடி வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. 1000க்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி முன்னாடி வந்துரும் உங்க நம்பர். அப்ப நீங்க அந்த உயர்ந்த பதவிக்கான போஸ்டிங் அடைய முடியும் இல்லையா? 1,00,000ங்கிறது இப்ப போஸ்டிங்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும் இல்லையா? 16,000க்குள்ளேயாவது வாங்கன்னு சொல்றாரு இல்லையா? 108ல வாங்க, 8ல வாங்க, 108ல வாங்க, இல்ல 16,000க்குள்ளேயாவது வாங்கன்னு சொல்றாரு இல்லையா? மேக்சிமம் போச்சுன்னா 9,00,000க்குள்ளேயாவது வாங்க அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? எந்த அளவுக்கு அசரீரி பயிற்சி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நம்பர் முன்னாடி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரேங்க் தான் நம்பர். ரேங்க் முன்னாடி வந்துடும். இப்போ நீங்க முன்னாடியே முக்திக்கும் போயிடுவீங்க, ஜீவன் முக்திக்கு வரும்போதும் உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர். அதுக்கு ஆதாரம் அசரீரி பயிற்சி தான் அப்படிங்கிறார். தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதில் தானாகவே சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் நிறைந்த சுத்தமான அதிர்வலைகளை கொண்டிருப்பவராக தனக்கும் மற்றும் பிறருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். எப்பவும் சுபபாவனை சுப விருப்பம் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கும் அனுபவம் ஆகணும், அது அப்படியே மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வைப்ரேஷன்ஸே பரவும் சொல்றாரு. அடுத்தவங்க மீது அந்த சுபபாவனை இருந்துச்சுன்னா நாமளும் திருப்தியா இருப்போம், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவோம். அதுக்காக தான் அந்த வைப்ரேஷன்ஸ் கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். அனுபவமாக வேண்டும். மனதில் இருந்து ஒவ்வொரு நேரமும் சர்வ ஆத்மாக்களுக்காகவும் ஆசீர்வாதங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மனதால் சதா இந்த சேவையில் பிஸியாக இருங்கள். எவ்வாறு பேச்சினுடைய சேவையில் பிஸியாக இருப்பதற்கான அனுபவி ஆகியுள்ளீர்கள். ஒருவேளை சேவை கிடைக்கவில்லை என்றால் தன்னை காலியாக அனுபவம் செய்கிறீர்கள். அவ்வாறு ஒவ்வொரு நேரமும் வார்த்தையின் போலவே மனதின் சேவை தானாகவே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது வார்த்தை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம காலியா இருக்க கூடாது. மனசுல இருந்து சேவை அந்த வைப்ரேஷனை பரப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வைப்ரேஷன்ஸ் பரவுறது ஆட்டோமேட்டிக்கா பரவும் சிஸ்டர். ஆசீர்வாதங்கிறது நாமளா கொடுக்கக்கூடியது.
இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும்னு மனதிலிருந்து கொடுக்கக்கூடியது. நன்மை ஏற்படட்டும், இவங்களுக்கும் சுகம் கிடைக்கட்டும், சாந்தி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களின் சேவையும் செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. 2 ஒர்க்கு தான் சிஸ்டர். அதான் மனசுக்கு சொன்னோம் இல்லையா, 2 ஒர்க்கு தான். ஒன்னு மன்மனாபவ நிலையில இருக்கக்கூடிய தந்தை நினைவு செய்யக்கூடிய பயிற்சியும், இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய பயிற்சியும். இதுதான் பாபா சொன்னாரு, சேவையில சிநேகி ஆகுங்கள் அப்படின்னு. ஓகே, சரிங்க சிஸ்டர். அப்ப 2 பயிற்சி மனசுக்கு. புத்திக்கு ஒரே ஒரு பயிற்சி 84 பிறவிகளின் சக்கரம், சுயதர்சன சக்கரத்தை சுத்தக்கூடிய பயிற்சி. இதத்தான் அப்பா சொல்றாரு, டபுள் லாக்கு போடுங்க அப்படின்னு. புத்திக்கு லாக்க போடுங்க, மனசுக்கு லாக்க போடுங்க. அப்படின்னா மாயை எந்த இடத்துலயும் பிரவேசமாகவே முடியாது. முன்னாடி வர முடியாது, பின்னாடி வர முடியாது மாயை. இதை விட்டு விலகுனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, மாயை ஏதாவது ஒரு ரூபத்துல கேப் கிடைக்குதான்னு பார்த்து புகுந்து உள்ள வந்துடும். அப்போ உங்களால பறக்க முடியாது. அதாவது அவ்வாறு ஒவ்வொரு நேரமும் வார்த்தையின் கூட மனதின் சேவை தானாகவே நடந்து கொண்டே இருக்கும் சார். ஆமா, ஓகே. மனதின் சேவை செய்துட்டே இருக்கணும். இல்ல, வார்த்தைகளின் சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த மனதின் சேவை செய்யறதுக்கு தான் ஆள் இல்ல. ஏன்னா அப்பப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போயிரு இந்த மனசும் புத்தியும், ஒரு முகப்பட்டு இருக்காம. அதுக்காக இந்த சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய சேவை கண்டிப்பா செய்யணும். நம்ம வெறும் மன்மனாபவ நிலையில பாபா நினைவு செய்தா பாவ கர்மங்கள் அழியும், ஓகே தான். அந்த பாவ கர்மங்கள் அழிஞ்சதோட சேர்த்து புண்ணிய கர்மத்தையும் சேமிக்கணும் இல்லையா? அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புண்ணியமும் சேருது இல்லையா? பாவம் அழிக்கணும், புண்ணியத்தையும் சேமிச்சுக்கணும் ஒரே நேரத்துல. அதுக்காக பாபா சொல்ற விஷயம் அது. தானாவே நடக்கும் வார்த்தையின் கூடவே. அப்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது புத்தியும் மனசையும் டபுள் லாக் போட்டு உள்நோக்கு வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, அது ஒரு என்ன செய்யறது, அப்படியே பழகி வந்திருக்கும் 63 பிறவிகளா. அத ஒருமுகப்படுத்தி வைக்க சொல்றாரு அப்பா. படுத்தி வைங்க. இது இந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் அங்க சத்தியுகத்திலயும் சேட்டாயுகத்திலயும் 21 பிறவி வாழ போறீங்க. அதுக்கு இங்கேயே பயிற்சி வேணும் இல்லையா? அதுக்காக அப்பா செய்ய சொல்ற. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. சூப்பர் முரளி. நன்றி பாபா. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.